அனைவரும் வணக்கம் கைஸ். நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேட்டஸ்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தற்போது ஆர்மியில் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு போகிறோம். என்சிசி மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் யாராலும் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இவங்களுக்கு முன்னுரிமை மிகவும் அதிகம். என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கு எப்பயுமே ஆர்மியில் ப்ரியாரிட்டி ரொம்ப அதிகம். டோட்டலாக வேக்கன்சி பார்த்திங்கன்னா 58 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டோட்டலாக 58 வேக்கன்சி. இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு A to Z நான் தெளிவாக 1 by 1 சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்க்குறவங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடணும்னா கம்பல்சரி ஒரு இந்தியன் குடிமகனாக கம்பல்சரி இருக்க வேண்டும். நீங்கள் துபேத்தன் எல்லையில் நீங்கள் வசிக்கிறீங்க, உங்களுடைய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த பெண்களுக்கும் ப்ரியாரிட்டி மிகவும் அதிகம். ஆனால் மேரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது. அன்மேரிட் பர்சன் தான் இதுக்கு எலிஜிபிள். சரிங்களா, ஏன்னா டேரெக்டாக நீங்கள் ஆஃபீஸர் என்ட்ரியில் உள்ளே போகிறதுனால உங்களுக்கு ப்ரியாரிட்டி ரொம்ப இருக்கும். அதனால் ஃபிசிக்கலு ஒரு அளவுக்கு ஸ்டாண்டர்டாக தான் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸர் என்ட்ரியில் உள்ளே போகும்போது உங்களுக்கு மிக மிக கடினமாகவும் இருக்கிறதுனால உங்களுடைய ஃபிசிக்கல் மெடிக்கல் எல்லாம் பின்னாடி எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் ஜாயின் பண்ணும் போதே உங்களுக்கு அன்மேரிட் பர்சனாக இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இப்போது ஏஜ் கேட்டகிரி நம்ம பார்த்துருவோம். ஏஜ் கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25 வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பல்சரி. சரிங்களா, 19 29 வயசு 25க்குள்ளே தான் இருக்கணும். அது கரெக்டாக நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை பார்த்துங்க. சரிங்களா, 19 25க்குள்ளே தான் இருக்கணும். என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கணும்னு கிடையாது. மற்றவங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆனால் இதுக்கு கேட்குற சிலபஸ் ப்ளஸ் எஜுகேஷன் கம்பல்சரி மெயின். சரிங்களா, 2026க்குள்ளே அது இருக்கிறவங்களும் விண்ணப்பிக்க முடியும். அது என்ன கேட்டகிரின்னு நம்ம 1 by 1 பார்த்துருவோம். இந்த ஜீப்பில் வந்து வராரு பார்த்தீங்களா. சரிங்களா, இந்த பெட்டாலியனோட கேப்டனாக இருப்பார் இவர் தான். இது வந்து ட்ரைனிங் பீரியட் முடிக்கும் போது 1 by 1 ஒரு பார்வையிடுவாங்க. ஹையர் ஆஃபீஸராக இவர் இருந்து பார்வையிடுவாங்க. அந்த ட்ரைனிங் பீரியடில் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுற ஏரியா அது. சரிங்களா, இப்போ நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50% மார்க் இருந்தால் மட்டும் தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். சரிங்களா, எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் 50% மார்க் இருக்கணும். சரி இல்லை ப்ரோ, நான் வந்து இன்னும் டிகிரி முடிக்கல, நான் அப்ளை பண்ண முடியுமா? கம்பல்சரி அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சிருந்தா, சரிங்களா, 3rd இயர் நீங்கள் படிச்சிருந்தாலே தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். உங்களுடைய மார்க் சர்டிஃபிகேட் ஆல் ஓவர் செமஸ்டரில் நீங்கள் ஒரு ஆவரேஜ் 50% இருந்தாலும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஒரு குறைபாடுகள் இருந்தால் அவங்க தாராளமாக உங்களுடைய அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணுறதுக்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. சரி, அது நீங்கள் இன்டர்வியூ வரைக்கும் போனால் கூட கம்பல்சரி கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் இவங்க கேட்குற டீட்டெயில் எல்லாமே பக்காவாக வச்சுட்டு இருங்க. என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க முக்கியமாக அப்ளை பண்ணுங்கள். என்சிசி சி சர்டிஃபிகேட்டில் முக்கியமாக உங்களுக்கு பி கிரேடு இருந்தே ஆகணும். சரிங்களா, பி கிரேடு கம்பல்சரி உங்களுக்கு பி கிரேடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விண்ணப்பிக்கவே முடியும். அதனால் நீங்கள் யாருனா சி சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எந்த கிரேடு போட்டிருக்காங்க என்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. சரிங்களா, யாருக்கான புக்ஸு வந்து சிலபஸோட பேட்டர்ன் யாருன்னா வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பயோவில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போது எலிஜிபிலிட்டி கேட்டகிரி பார்த்துங்க. 1 by 1 உங்களுக்கு புரியும். அன்மேரிடாக இருந்தால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இவங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, ஏன் இவ்வளோ ஃபார்மாலிட்டிலாம் வைக்கிறாங்கன்றதை நீங்கள் 1 by 1 பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். உங்களுடைய டிகிரி கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் வாங்கியிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். சரிங்களா, அது கம்பல்சரி, அது முக்கியமானது. நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியில் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எலிஜிபிள். கண்டிப்பாக என்சிசி இருக்கிற எல்லா காலேஜுமே வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி தான் எனக்கு 99% தெரியும். மற்றபடி எல்லா காலேஜுக்குமே வந்து என்சிசி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் வந்து அவங்க லைசன்ஸே வாங்க முடியாது. எந்தெந்த காலேஜுக்கு ப்ரியாரிட்டி இருக்கோ அந்த காலேஜுக்கு மட்டும்தான் என்சிசி ப்ரிஃபரன்ஸே கொடுப்பாங்க. சரிங்களா, இப்போது வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் மென்களுக்கு வந்து 70 வேக்கன்சியும் பெண்களுக்கு 6 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேடிஸாக இருந்து என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி நடக்கும்.
சரிங்களா? இப்போது நம்மளுக்கு ட்ரைனிங் ப்ளஸ் வந்து எக்ஸாமெல்லாம் எங்கே ப்ரோ நடக்கும்? கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரைனிங் ஓடிஏ சென்னையில் தான் நடக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49 வீக் ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? 49 வீக் ட்ரைனிங் இருக்கும். ஃபார் எல்லாமே வந்து மெரிட் பேசிஸ் தான். செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி டீட்டெயில்ஸ் ஆன் பெர் கமிஷன் ஃபார் ட்ரைனிங் ஓடிஏ. சரிங்களா? இது 2வது ஆப்ஷன் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. சென்னை அக்கார்டிங் டு தி பர்சன் ஃபார் ஃபைனல் ஆர்டர் டு மெரிட். எல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூ எக்ஸாம் மெடிக்கல் எல்லாமே முடிஞ்சுட்டா பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் ஆர்டர் மெரிட் லிஸ்ட்டே வருவாங்க. அதனால் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஒரு கட்டமும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சவாலாக தான் அமையும். அதனால் அப்ளிகேஷன் போடுற நபர்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்க எல்லாமே உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு எஜுகேஷன் எல்லாமே உங்களுடைய ஆளுமை திறன் எல்லாமே கொஞ்சம் டெவலப் பண்ணிங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே பக்காவாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாருமே வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஜெராக்ஸ் எதுவும் ஸ்கேன் பண்ணி வைக்காதீங்க. உங்களோட சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, உங்களுடைய சர்டிஃபிகேட் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் என்சிசி சர்டிஃபிகேட் எதாக இருந்தாலும் நீங்கள் ஜெராக்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாதீங்க. சரிங்களா? பின்னாடி உங்களுக்கு பாதிப்பு அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் மிகவும் அதிகம். உங்களுக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட்டு கம்பல்சரி 8th பேரால் கொடுத்துருக்காங்க. அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து எஸ்எஸ்பி மூலிமா தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ நம்மளுக்கு எங்கே நடக்குன்றது அதுவும் நான் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பற்றி இதுதான் ட்ரைனிங் முடித்தோடனே அவங்க பேரண்ட்ஸே வந்து ஸ்டார் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வந்து ப்ரேட் ஆஃப் ஆர்னர்னு சொல்லுவாங்க. அது லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து ஒரு கௌரவிப்பாங்க. சரிங்களா? பேரண்ட்ஸை வச்சு கௌரவிப்பாங்க. இந்த ரைட் சைடு அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க 2 பேருமே அவங்க பேரண்ட்ஸ் தான். அவங்க அப்பா கூட நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஹையர் ஆஃபீஸர் மாதிரி தான் தெரியுது. சரிங்க, இப்போ செலெக்ஷன் ப்ராசஸை பார்த்துருவோம். ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹையர் பொசிஷன் தான் உங்களுக்கு சேலரி ப்ளஸ் வந்து டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எங்கே நடக்குது எஸ்எஸ்பி இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி செலக்டட் எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் வில் பி அண்டர் த எஸ்எஸ்பி செலெக்ஷன் சென்டர். சரிங்களா? அந்த செலெக்ஷன் சென்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத், போபால், பெங்களூர் கர்நாடகா, அபுதுல்லா அண்டு பிபி கால் லெட்டர் அங்கே தான் வரும். உங்களுக்கு எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? அதனால் அப்ளிகேஷன் ப்ளஸ் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சென்னையில் தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். 2வது தான் உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே தான் பெங்களூர், கர்நாடகா, அலகாபாத் இது மாதிரி வேரியேஷன் பிரிச்சுருக்காங்க. செலெக்ஷன் ஆகக்கூடிய நபர்கள் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் போடுறவங்க எல்லாமே உங்களுடைய திறமையை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் படிக்கும் போதும் சரி, பிசிக்கல் அட்டன் பண்ணும் போதும் சரி, இன்டர்வியூ அட்டன் பண்ண சரி, நீங்கள் அந்த ஹையர் ஆஃபீஸராகவே உங்களை நீங்கள் நினச்சிக்கினா மட்டும்தான் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் செலக்ட் ஆக முடியும். வாய்ப்புகள்ன்றது ஒரு முறை தான், அனைவரும் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். சரிங்களா? யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கான உங்களுக்கு சிலபஸ் புக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு நல்ல புக்குன்றதை நான் நம்மளோட டிசிஷனில் பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணி வரேன். நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ மெரிட் லிஸ்ட்டு எந்த அளவுக்கு வரும்ன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இப்போ ஸ்டார்டிங் டேட் எப்போ பார்த்தீங்கன்னா 14/2/2025 அன்றைக்கி நம்மளுடைய காதலர் எடுத்த அன்றைக்கி எங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15 மார்ச். சரிங்களா? இது 15 மார்ச். மே டு ஜூலை வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ நடக்கும். அதனால் எக்ஸாம் கூட முன்னாடி நம்ம கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நான் பயோவில் கொடுத்துட்றேன். யாருக்காச்சும் தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி பெரிய ஒரு எக்ஸாமெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் அந்த அளவுக்கு கீழே உங்களுக்கு எக்ஸாம் பேசிக்கு ப்ரொமோஷனு இன்டர்வியூ எப்படியெல்லாம் நடக்குன்றதை உங்களுக்கு உண்மையாக நான் சொல்ல முடியும். சரிங்களா? ஏதாச்சும் டவுட் நான் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஒரிஜினல் வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோ யாராச்சும் தேவைப்பட்டா சரிங்களா, அவங்களுக்கு நான் கண்டிப்பாக லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். பார்த்துங்க எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, எக்ஸாம் எப்படி இருக்கும்ன்றது பல தகவல் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? ஏற்கனவே வேணும்னா கம்பல்சரி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்மளே மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல்கர் பஞ்சாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.